நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய அரசு கல்லூரியிலேருந்து லேப் அசிஸ்டன்ட் வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மோடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 38,483 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 16/2/2025, அதாவது அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், நம்ம தமிழ்நாட்டில் அரசு கல்லூரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இது வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லான்ச்சர் ரிசர்ச்சர்ஸ் இன்ஸ்டிடியூட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து ரெக்யூர்மெண்ட் ஆஃப் டெக்னிக்ஸ், அதாவது டெக்னீஷியன் அப்படின்னு இருக்கும் 41 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும். இந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். இது சென்ட்ரல் லான்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து சென்னையிலேருந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல்ஸ் 1க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்டுக்காக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 17/1/2025 அன்றைக்கி 9 o'clock இருந்து 16/2/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு CIRL லான்ச்சரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டர்ஸ் வந்து வெளியிட்ருக்காங்க. இது டெக்னீஷியன் கார்டு, அதாவது டெக்னீஷியன் கிரேட் 3க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 41 வேக்கன்சி, அதாவது 41 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் பே லெவலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 லெவலில் 19,900 ரூபாயிலிருந்து உங்களுக்கு 63,200 ரூபா வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் டோட்டல் ஈவெண்ட்டு அலவுன்ஸு எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் கைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38,483 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஏஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்துருக்க அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்கேல் இன்க்ளூட் வந்து பார்த்திங்கன்னா HRA, DA, ஹோம் ரெண்ட் அலவன்ஸ், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய அலவன்சஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதில் வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சில இம்பார்ட்டண்ட்டான விஷயமெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் போஸ்ட் அண்ட் டீட்டெயில் அண்ட் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட், அதாவது மெக்கானிக், எலக்ட்ரானிக் அண்டு மெஷினிஸ்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 போஸ்ட் வந்து காலியாக இருக்குது. 28 வயசுலேருந்து 31 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSLC 10th நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 55% உங்களுக்கு மார்க் இருக்கணும். மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ITI சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ITIயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கு அண்ட் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் SSC 10th முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சயின்ஸு சப்ஜெக்டில் நீங்கள் 55% இருந்தாவே போதும். நீங்கள் வந்து 2 year எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லைன்னா நீங்கள் வந்து SSLC நீங்கள் முடிச்சுட்டு 10th முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ITI முடிச்சிருந்தாலும் போதும். அண்டு லைப்ரரி அசிஸ்டண்ட் கெமிக்கல் பிளான்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. 28 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு அது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. SC, ST, OBC எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் SSLC 10th நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். 10th வந்து சயின்ஸு சப்ஜெக்ட் இருந்தாவே போதும், உங்களுக்கு வேலை உண்டு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைனா SSLC நீங்கள் 10th முடிச்சுட்டு ப்ளஸ் ITI முடிச்சிருந்தாலும், அப்படி இல்லைனா நீங்கள் சயின்ஸு சப்ஜெக்டில் வந்து 55% இருந்தாலும் உங்களுக்கு வந்து 2 year எக்ஸ்பீரியன்ஸோடு உங்களுக்கு வந்து ஒர்க்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் SSLC அண்ட் 10th நீங்கள் முடிச்சுட்டு 3 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ரெஃபரண்ட், அதாவது
ஏர் கண்டிஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வேக்கன்ஸ் வந்து காலியாக இருக்குது. 28 வயசுலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து 33 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி 10th நீங்கள் முடிச்சிருந்தாலே 10th வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் சப்ஜெக்டில் மட்டுமே 55% உங்களுக்கு மார்க் இருந்தால் ப்ளஸ் ஐடிஐ படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐடிஐ படிக்கலை அப்படின்னா நீங்கள் வெறும் 10th வந்து நீங்கள் சயின்ஸில் 55% மார்க்கோட உங்களுக்கு 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸு ஃபுல் டைமாக உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டங்ஸ்ட்மேன் சிவிலுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 போஸ்ட் வந்து காலியாக இருக்குது. இதில் 28 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசிக்கு ரிலாக்ஸேஷன் வந்து 31 இயர் வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. எஸ்எஸ்எல்சியில் நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபிசியோதெரபிக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து காலியாக இருக்குது. இதுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்க கிடையாது. இவங்க வந்து 28 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 10th +2 ஐடிஐ அப்படி இல்லைன்னா 10th ஐடிஐ 10th வித் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்குறாங்க. அண்ட் மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்எஸ்எல்சி 10th நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். 10th மினிமம் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் வந்து உங்களுக்கு 55% இருக்கணும். 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நர்சிங், அதாவது நர்சிங்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ நர்சிங் இந்த மாதிரி எது படிச்சிருந்தாலும் ஓகே. அப்படி நீங்கள் எதுவுமே படிக்கலை, ஐடிஐயில் தான் நான் படிச்சிருக்கேன்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் 10th வச்சும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சார்ட்டர் ஹாஸ்பிட்டாலிட்டி, அதாவது ஹாஸ்பெஷாலிட்டி இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 போஸ்ட் வந்து காலியாக இருக்குது. இதில் 28 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசிக்கு வந்து 31 இயர் வரைக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்சி 10th நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். சப்ஜெக்டில் வந்து அதாவது சயின்ஸ் சப்ஜெக்ட்டு வித் உங்களுக்கு ஐடிஐலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 55% வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு எஸ்எஸ்எல்சி 10th வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சயின்ஸில் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும், 10th முடிச்சிருக்கணும். அண்ட் வித் சயின்ஸில் வந்து 55% வந்து ஆல் ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 55% வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும், நீங்கள் அப்ரண்டிஸ் ட்ரைனரில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டிடியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ரண்டிஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் 2 இயர் நீங்கள் முடிச்சிருந்தாவே இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபால்டர் கொடுத்துருக்காங்க, வெல்டர் கொடுத்துருக்காங்க. அண்டு மெக்கானிக்கு மோட்டார் விக்கலோட உங்களுக்கு லைசன்ஸ் இருந்தாவே போதும், உங்களுக்கு இந்த மோட்டார் விக்கலோட வேலை வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவ்வளோ தான் போஸ்ட்டு, 41 போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கேட்டகரியில் வந்து ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்ற எல்லா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து யாருக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கேட்டகரியில் வந்து என்ன ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அண்டு அதர் கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அவைலபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 முறையில் வந்து தேர்ந்தெடுக்குவாங்க அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு வந்து உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனும் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து நார்மலாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்கு வந்து 5 இயர் ரிலாக்ஸேஷனும். அண்டு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இல்லாமல் ஓபிசிக்கு மட்டுமே தனியாக வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டரில் வந்து உங்களுக்கு 3 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு அப்பர் ரிலாக்ஸேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இயர் ரெகுலர் எம்ப்ளாயிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங்க்கு, அதாவது இதுக்கு முன்னாடி வந்து சிஎஸ்ஐஆரில் ஒர்க் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உமன் கேட்டகிரிக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35 இயர் டு 40 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 2 எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸ்டேஜ் 1ல் உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ட்ரேட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் குவாலிஃபை வந்து நேச்சுரலாக வந்து செக் பண்ணுவோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு காம்படிட்டிவ் ரிட்டர்னிங் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஸ்டேஜ் 2ல் வந்து இருக்கும். அதுக்கான மாடல் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் ஆஃப்லைன் மூலிமா தான் உங்களுக்கு நடக்கும். அண்ட் மீடியம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் அல்லது இங்கிலீஷ் லாங்குவேஜில் இந்த 2 லாங்குவேஜிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸ்டாண்டர்டான எக்ஸாம் வந்து எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி, ஐடிஐ +2 இந்த 3 இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அண்ட் இதுக்கான குவாலிஃபிகேஷனோட மார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். டோட்டலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் அண்டு 30 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் வந்து 50 கொஷின் இருக்கும். அண்டர் மார்க்கான உங்களுக்கு சைக்காலஜி டெஸ்ட் இருக்கும். பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸில் 25 அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் 25 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 75 மார்க் வந்து கொடுப்பாங்க. அண்ட் 1 நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி நெகட்டிவ் மார்க் வந்து ராங் ஆன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் ஒரு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிட்டிவ் சப்ஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 மார்க்கு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். 50 கொஷினுக்கு வந்து இருக்கும். 150 மார்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கும். ஒவ்வொரு கொஷினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கும். அது வந்து நீங்கள் பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட் 1 அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த டேட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பரோட எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க கொடுத்துருக்குற இந்த ஃபீஸை நீங்கள் வந்து பே பண்ணாவே போதும். எக்ஸ்ட்ராவெல்லாம் பே பண்ண தேவையில்லை. அப்படி எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்டபுளாக வந்துடும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். டேரெக்டாக நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். அந்த ரெக்யூர்மெண்ட்டுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். 41 போஸ்ட் டெக்னீஷியன் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் அண்டு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் அண்ட் எண்டிங் டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியும் அண்டு பாஸ்வேர்டும் வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு போஸ்டர்ஸ் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.